உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்ட்ரஸா பார்த்திருக்கோம். நீங்க குக்கிங்ல எப்படி நல்லா சமைப்பீங்களா? கப்ல எல்லாம் இருக்கிற மஃபில் என்ன பண்ணா கிரிக்கெட் பால் மாதிரி நல்லா இருக்கும். சுத்தமா ஜீரோ குக்கிங்ல. இது உனக்கே நல்லா இருக்கா? வெரி பேட் குக். ரொம்ப ப்ரௌடியா சொல்றேன். என்னால மாத்திக்க முடிஞ்சது ஜோயாவால. எனக்கேத்த ஒரு ஷோவை டிசைன் பண்ணி எனக்கு ஜீ தமிழ் கொடுத்துருக்கிறப்போ அல்வா சாப்பிடுறதுக்கு கசக்குமா? எனக்கு சாப்பாடுனாலே பிடிக்கும். கடலை எண்ணெயில சமைச்சா பிடிக்கும், நல்ல எண்ணெயில சமைச்சா பிடிக்கும், பாஸ்மதி ரைஸ்ல பண்ணா பிடிக்கும், ரேஷன் அரிசியில பண்ணா பிடிக்கும். அம்மா வந்து எனக்கு since I can remember she has been cooking. எல்லாரையும் சேர்த்து நீ இது பண்ண நான் இது பண்றேன் அப்படின்னு it will be like an activity. அதை பார்த்து என்னோட லாங்குவேஜ் பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால எனக்குமே வந்து இது பண்ண எப்படி குழப்பமா இருக்கும்னு எனக்குமே தோணுச்சு. தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. நீங்க இப்ப சோசியல் இஷ்யூஸ் நிறைய விஷயங்கள்ல குரல் கொடுக்குறீங்க இல்லையா? நிஜமான உண்மையான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் பார்க்கும்போது எந்தவித அரசியல் பேக்ரவுண்டும் வைக்காம, நான் எந்த அரசியலும் கிடையாது, பாதி நடிப்பு பாதி மனசோட போகாதீங்க. இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சமையல் எக்ஸ்பிரஸோட செட்ல இருக்கோம். நம்ம கூட சுஜிதா மேம், அம்பிகா மேம், ஜோவிகா அண்ட் ஜோயா இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்க சமைச்சீங்களா? அம்பிகா மேம் கிட்ட ஃபர்ஸ்ட் போயிடலாம். மேம், உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்ட்ரஸா பார்த்திருக்கோம். நீங்க குக்கிங்ல எப்படி நல்லா சமைப்பீங்களா? இப்ப குக்கிங் ஷோல இருக்கீங்க. ஆன்சர் பண்றது அவங்க வந்து மஃபின் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆமா. கப்ல எல்லாம் இருக்கிற மஃபில் என்ன பண்ணா கிரிக்கெட் பால் மாதிரி நல்லா இருக்கும். சுத்தமா ஜீரோ குக்கிங்ல. மஃபின் கடைசியில it came out like a cricket ball. அந்த மாதிரி சமையல். கண்ணாடி அந்த பாட்டில உடைச்சு திருப்பி எடுக்க வேண்டியதா வந்தது. அந்த அளவுக்கு குக்கிங்ல பெஸ்ட். ஆனா அது டேஸ்ட் எப்படி பாக்குறதுக்கு ஓகே, டேஸ்ட் எப்படி நல்லா இருந்துச்சா? ஏன் அக்கா கடிச்சு பல்லு போயிடுச்சுன்னா இது உனக்கே நல்லா இருக்கா? வெரி பேட் குக். ரொம்ப ப்ரௌடியா சொல்றேன். வெரி பேட் குக். ஆனா நல்லா சாப்பிட தெரியும். என்ன சாப்பாடு மேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சது கப்பையும் மீனும். தமிழ்நாட்டுல வந்து தமிழ் சாப்பாடு அப்படின்னு எடுத்துருச்சுன்னா லெமன் ரசம் அண்ட் வத்த குழம்பு. ஓகே, ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு ஆங்கரிங் பண்றது? ஜோயா கூட வர பண்றீங்க அப்படின்ற போது ஜோயா கூட பண்றது அது ஒரு ஸ்டைலு. ஆங்கரிங்கா பண்ணும்போது அந்த ஷோவை நம்ம ஃபேஸா பண்ணுவோம். ஸோ அது ஒரு டென்ஷனா இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கனெக்டா இருக்கணும், டாக்கட்டிவா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நான் யூஸ்வலா கொஞ்சம் குவைட்டான கிட்டதான். எங்க வீட்லயே வந்து என் அண்ணா என் தங்கச்சியெல்லாம் பாடு, சுஜிதா தான் பாவம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது வந்து ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு வாழை கூட கொடுத்தாங்க. அந்த வாழவோட நான் சேர்ந்து பண்ணிட்டு எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன கொஞ்சமா என்னால மாத்திக்க முடிஞ்சது ஜோயாவால. கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா அண்ட் சோயா வாலா ஜோயாவால அந்த மாதிரி ஷீஸ் அ வால். அண்ட் இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமையல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்கும் போதே வந்து சமையல் ஃபுட்டி நான் நல்லா சாப்பிடுவேன். எங்க போனாலுமே அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலோ கேட்டு சாப்பிடுவேன். இப்ப எங்களுடைய ஷோவே அதுதான். எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலோ அதை ஸோ எனக்கேத்த ஒரு ஷோவை டிசைன் பண்ணி எனக்கு ஜீ தமிழ் கொடுத்துருக்கிறப்போ என்ன இது என்ன அல்வா சாப்பிடுறதுக்கு கசக்குமா? ஸோ ஐ எம் என்ஜாயிங் இட். நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பாடு மேம் பிடிக்கும்? நீங்க ரொம்ப விரும்பி எல்லாமே பிடிக்கும். எனக்கு பாவக்காய் பிடிக்கும், நம்புவீங்களா? அதே மாதிரி சிக்கன் பிடிக்கும். எனக்கு சாப்பாடுனாலே பிடிக்கும். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணுவேன், எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு பிடிக்காது. நான் குழந்தையில இருந்து கூட நான் எதையுமே வீட்டில் நோ சொன்னது கிடையாது. என்ன கொடுப்பாங்களோ அதை சாப்பிட்ற டைப்பு. அதனாலேயே என்னவோ தெரியல, எந்த ஊர் போனாலும் அந்த ஆயில் பிடிக்கும். கடலை எண்ணெயில சமைச்சா பிடிக்கும், நல்ல எண்ணெயில சமைச்சா பிடிக்கும், பாஸ்மதி ரைஸ்ல பண்ணா பிடிக்கும், ரேஷன் அரிசியில பண்ணா பிடிக்கும். எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். ஓகே மேம், தேங்க்யூ. ஜோவிகா, ஹீரோயினா லான்ச் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் தட். இப்போ இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? I'm very happy and very honored to do this with Ambika aunty. And ஏன்னா ஆண்டி ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஷோ என்னை கூப்பிட்டாங்க.
குக்கிங் பண்றது கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் குக்கிங் பண்ணா நீங்க எல்லாரும் அங்க இருக்க மாட்டீங்க. அதனால அப்போ என்ன கூப்பிட்டப்போ ஐ வாஸ் வெரி ஆனர்ட் தட் ஷி ஈவன் தாட் ஆஃப் மீ. தட் இஸ் வெரி ரேர். எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் ஆண்டி இஸ் சம்மன் ஹூ ஆல்வேஸ் திங்ஸ் அபவுட். ஸோ ஆண்டியோட இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்றதே இட் இஸ் a huge deal for me. ஓகே, ஐ திங்க் நாங்க பார்த்தோம் பிரியாணில கூட சூப்பரா குக் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு குக்கிங்ல? ஏன்னா யூடியூப் சேனல்ல உங்களோட தான் ஃபுல்லா வந்து ட்ரெண்ட்னே சொல்லலாம் அந்த குக்கிங் சீரிஸ் எல்லாமே. எப்படி உங்களுக்கு? நானே பார்த்து சமைச்சிருக்கேங்க சிக்கன்லாம். லாக்டவுன்ல இருக்கும் போது ஓகே ஜோவிகா சமைச்சிருக்காங்க, நானே வந்து நிறைய சமைச்சிருக்கேன். ஸோ எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு குக்கிங்ல? அம்மா வந்து எனக்கு since I can remember she has been cooking. not just எல்லார் வீட்டையும் மோஸ்டா அம்மா சமைப்பாங்க, பட் இவங்க சமைக்கிறது மட்டும் இல்லாம அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுவாங்க. அண்ட் எங்களை இன்க்ளூட் பண்ணுவாங்க எப்பவுமே. குழந்தைங்க வந்து டிவி பார்க்கணும், நான் சமைப்பேன்ற இல்லாம எங்க எல்லாரையும் சேர்த்து நீ இது பண்ண நான் இது பண்றேன் அப்படின்னு இட் பி லைக் an ஆக்டிவிட்டி. ஸோ அதை பார்க்கும் போதே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து இன்ட்ரெஸ்ட் தான். ஜோயா, எப்படி இருக்கு உங்களுக்கு ஆங்கரா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, அதுவும் இல்லாம அதர் லாங்குவேஜ்ல பண்றீங்க. ஆல்ரெடி நீங்க மலையாளத்துல நிறைய ஷோஸ் பண்ணிருக்கீங்க, இப்போ தமிழ்ல பண்றீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஐ ஃபீலிங்? தாட் என்னோட லாங்குவேஜ் பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால எனக்குமே வந்து இது பண்ண எப்படி குழப்பமா இருக்கும்னு எனக்குமே தோணுருச்சு. பட் டீம் ஒர்க் கான்ஃபிடென்ட், அது பரவாயில்லன்ட்டு. அண்ட் ஐ திங்க் இப்போ இந்த ரீல்ஸ் எல்லாமே ஆக்செப்ட் பண்ற மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஓகே தேர் கைண்ட் ஆஃப் என்ஜாயிங் இட். அப்போ எனக்கும் ஹாப்பி. ஸோ எஸ் மேம், ஆஸ் ஆக்ட்ரஸா வந்து உங்களுக்கு நிறைய நாங்க வந்து ஸ்கிரீன்ல பாத்துருக்கோம். பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்க வந்து சோஷியல் இஷ்யூஸ் நிறைய விஷயங்கள்ல குரல் கொடுக்குறீங்க இல்லையா? சோ அத பத்தி சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எஸ்பெஷலி ஐ மீன் லேடிஸ் அண்ட் கிட்ஸ், அது எனக்கு கொஞ்சம் அப்படின்னா ஜென்ஸ் பிடிக்காது அப்படின்னா அது கிடையாது. லேடிஸ் அண்ட் கிட்ஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் சாய்வு ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் இல்லாம நிஜமான உண்மையான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் பார்க்கும்போது எந்தவித அரசியல் பேக்ரவுண்டும் வைக்காம, நான் எந்த அரசியலும் கிடையாது, இத சொல்றத கேட்டு நாங்க போயிடுவேன். எனக்கு அவங்க கிட்ட போய் அவங்க ஒன்றும் காசு பணம் எதுவும் கேட்கல. நாங்க இப்படி பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, மானசீகமா கஷ்டப்பட்டு இருக்குமே, சரிம்மா எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு இதை அவங்க கேட்குறாங்க. அவங்க நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்க. அவங்க யாருமே கிரீடி கிடையாது. நான் எதை பத்தி பேசுறேன்னு இதுக்கு பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வருத்தத்துக்குரிய சங்கடத்துக்குரிய விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு அவங்கள போய் பார்க்கணும், பேசணுன்ற ஆசை வரும். அது நான் தைரியமா போய் பார்ப்பேன். இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான். இனிமே எதுவா இருந்தாலும் அம்பிகா வில் பி தேர் ஃபார் தம். ஓகே, சூப்பர். கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த இது வராதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்க துணிஞ்சு பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பாரு, மேமே போயிட்டு ஆன் ஸ்பாட்ல வந்து இவ்வளவு குரல் கொடுக்குறாங்க அப்படின்ற போது ரொம்ப வந்து வியப்பா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, when you go there, அங்க போங்க, அவங்களுக்காக போங்க. அவங்களுக்காக போகும்போது நான் அங்க போகும்போது ஒருத்தங்க வந்து ஒரு டவல் போட்டாங்க. நான் சொன்னேன், ஏமா டவல் போட்டீங்க? இல்ல, நீங்க உட்கார்ந்தா உங்க புடவை அசிங்கமாயிடும். ஏன்? நீங்க இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு தானே இருந்தீங்க, உங்க புடவை அசிங்கமாகலையா? அப்படி இல்ல. when you go there ஃபுல் மனசோட போங்க. பாதி நடிப்பு பாதி மனசோட போகாதீங்க. when you want to help somebody நீங்க போங்க. அவங்க கேட்குற அந்த பேட் ஆன் த பேக் இல்லைன்னா moral சப்போர்ட் கொடுங்க. அதுவே போதும். அண்ட் லைக் ஐ செட், நான் இப்போ வேற ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வேற ஆரம்பிக்க போறேன். அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஐ எம் கோயிங் டு பி தேர் ஃபார் குட். கண்டிப்பா அதுலயும் நாங்க வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் யுவர் லைக் கண்டென்ட். நீங்க வந்து மக்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் எல்லாரும். Thank you. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.